ஆரியர்களுடைய குடியேற்றம் இருப்பாங்க. வடக்கிலிருந்து இங்க வர்றதுங்கிறது 2-3 முறை நிகழ்ந்திருக்கு. அது முதல்ல வந்தது ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு கும்பலங்களுக்கு திருப்பி வராங்க. அப்படி ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் இந்த அகத்தியர்கள் அங்கிருந்து வந்த தவிர்க்கிற செய்தியெல்லாம் வந்து அப்படி அவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கும் உண்டு. இதைதான் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த குழப்பத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்த அந்த அவர்களை வைத்து அகத்தியர் வந்து அகத்தியர் இல்ல அகஸ்தியர் அப்படிங்கிற ஒரு போக்கு உருவாக்கி இருக்கு. ஆனா இல்லை, இவர்கள் எல்லாரும் தமிழர்கள் தான். தமிழர்கள் அல்லாமல் இந்த நெறிகளை எடுத்து உருவாக்குறதுக்கு முதல்ல முடியாது. இப்ப நான் ஒரு தமிழனா இருக்கிறதுனால தான் இந்த நெறியை நான் வந்து வேறு நோக்கி எடுத்து செல்வதற்காக எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கருதுகோள்கள் வந்து வேற யாருக்கும் கிடையாது. அந்த சொன்னாப்புல ரத்தம்னு வச்சுக்காங்க, அதுதான் நம்முடைய மரபு. நமக்குள்ள ஒளிவு இருக்கு இல்லை எல்லாமே. அதுதான் உங்களை வந்து வீட்டுல இருந்து எழுதி தள்ளி கொண்டு வந்து உட்கார வச்சு ஆமா இந்த நோக்கி நம்ம போகலாம். ஆனா மற்றவங்க தமிழகத்துல என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம அப்படியே ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டார் 71 நம்ம போக ஒரு பையில நம்ம வைக்கிறோம். சரி, நான் மீண்டும் உரை பகுதி இருக்கு, இறுதியில் உரை பகுதி நாம் நம்முடைய செய்திக்குள்ள நம்ம போவோம். நேரம் வந்து கழிந்து போயிட்டதுனால நம்ம நேரத்தை நடைமுறைக்கு போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உண்மையிலே பேசுவதற்கு என்ற சில செய்திகள் உண்டு. நான் பொதுவாக நான் பேசுகிறதை நான் கைவிட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கருத்திகளை எடுத்து போய் சொல்லி அதை விளங்க வைக்கிறது ரொம்ப கடினமானது. அதை விட நடைமுறையில் நீங்கள் எதையும் பயன்படுத்த கொண்டு போயிட்டீங்கன்னா அதுவே கருத்து சொல்லி கொடுத்துருக்கோம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. அந்த வழிமுறையில தான் நான் வந்து உலகத்திலையும் மருத்துவத்திலையும் எல்லாத்துலேயுமே ஒரு புத்தியாக ஒரு நுண்திறனாக நான் பயன்படுத்திக்கிறோம். அதை பற்றி நாம் பேசலாம். ஒரு 2-3 செய்திகள் நாம் முதல்ல எடுத்து பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ அது போகம் அப்படின்னா அதை பற்றி ஆய்வுகள்லாம் இப்போ நமக்கு ரொம்ப வேணும். அது இதை பல ஆண்டுகளாக செய்து அதனுடைய விதை என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு ஒரு காலத்துல இணையத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து நீங்க இணையத்துல போய் ஓகம்னு போட்டீங்கன்னா அதுல என்னுடைய பெயரும் என்னுடைய சார்ந்த கட்டுரைகள் மட்டும் தான் இணையத்துல இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஆனா இன்னைக்கு நான் போய் வச வச வசம் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு ஒரு பொருள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம், அதுக்கு வேற ஒரு பொருளை சொல்லி அவன் கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஓகத்தை பற்றி நாம் ஒரு நூலை பொழுது உருவாக்கி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற நிலைக்கு நாம வந்தோம். சில இந்த நல்ல தான் நாம அந்த நிலைக்கு போகணும். அது அப்போ இந்த ஓகங்கிறது வந்து அடிப்படையாக ஒரு பொருள் நம்ம என்ன பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா பெருவாழ்வு அப்படின்னு அதை சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ்ல ஓகத்துக்கு மட்டும் ஒரு 30 பொருட்களை சொல்லலாம். அதே போல வடமொழியில இருக்கிற அந்த யோகம் அப்படிங்கிறதுக்கும் அதனுடைய வேர் சொல்ல யூஜ் அப்படிங்கிற ஒரு வேர் சொல்ல இருந்துதான் ஆமா அதுக்கப்புறம் அந்த யோகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு எந்த பொருளும் அந்த இருந்து நம்ம எடுத்து வச்சு பார்க்க முடியாது. ரெண்டாவது அவன் சொல்லக்கூடிய அந்த 30 பொருள்களையும் நான் என்னுடைய யோகம் சொல்ல அதை ஒப்பிட போடணும். இந்த பக்கம் நம்ம வடமொழியில இருக்கிற பொருள்களையும் நம்ம தமிழ்ல இருக்கிற பொருள்களையும் நீங்க போட்டீங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. இதை நீங்க ரொம்ப அழகாக எளிதாக பார்க்கலாம். சரி, அப்போ ஓகத்தை நாம ஒரு பெருவாழ்வுங்கிற அடிப்படையில நம்ம ஒரு அணுகி பார்க்கலாம். இது நம்ம எளிய மக்கள்கிட்ட இருக்கிறது. நம்ம பேச்சு வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய யோகம் வந்துட்டது அப்படின்னா ஒரு பெருவாழ்வு வந்துட்டது அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. அதனால நம்ம உண்மையிலே ஒரு பெருவாழ்வை நோக்கி போகிறவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அதற்காக தான் இந்த ஓகம் நமக்கு உருவாக்கி ஐக்கியப்படுத்திருக்கிறது. ஒன்று. 2, எப்பொழுதுமே பிரிவுகள் நடந்துகிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டு. இதை நல்ல வேலை ஒரு பெரிய சிக்கல் எங்களுக்கு எப்படி அவர்களுக்குன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தமிழர்களுக்கோ தமிழியலுக்கோ மெய்யியலுக்கோ அரசியலுக்கோ வரக்கூடியதை தேடி தேடி ஆய்வு செய்து வெளியில் கொண்டு வர வேண்டியது. ஆனா அந்த சிந்தனை போய் நான் அணுகின பிறகு எனக்கு அந்த சிக்கல்கள் எதுவுமே இல்லை. நம்ம போய் எதுவும் ஆய்வு செய்யணும். ஏன்னா அவர்கள் காலத்திலேயே தீர்வுகள் நடந்திருக்கின்றன. அதை அப்பொழுதிலிருந்தே அவர்கள் அம்பலப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் நம்ம கடைக்கூடிய பதிவு. அதுல இருந்து நம்ம வரலாறு எடுத்துக்கிட்டு பாடமும் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி செய்யணும் வழிமுறையும் அவர்களை சொல்லித்தரணும். இதுதான் நம்ம பெரிய ஒரு வெயில். அப்போ அதுல என்ன பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, சித்தத்தில் இந்த ஓகம்ங்கிறது உருவாக்குறதும் அதுல 2 பிரிவுகள் இருந்தது ரொம்ப உண்மைதான். ஆனா
அப்போ அது அந்த பயிற்சி செய்யக்கூடிய அந்த ஓக இருக்கைகளை அது சொல்லுது. அதற்கு மாறாக இன்னொன்று அவங்க காட்டினாங்க அரச ஓகம், அதுதான் உண்மையான ஒரு ஓகம் அப்படின்னு காட்டினாங்க. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னாலே அந்த பெருவாழ்வு தான் அதற்கான பொருள். அது வேற எங்கேயும் திசை திருப்பி போவதற்கான ஒரு செயல் அல்ல. இதை என்னன்னு புரியாதவர்கள் இந்த நம்ம நூல்களெல்லாம் வெளிப்படையாக சித்தர்கள் வைத்திருக்காங்க. அவங்க முன்னோட சொல்றாங்க, இது நீங்க உள்ள போனீங்கன்னாக்க ஒரு அழகான சொற்றொடர் ஜன்னல் பிரின்னு ஒரு நூல், நான் சாண்டை சொல்ல முடியும். அது உள்ள போனீங்கன்னா இது சித்தர்கள் எல்லாம் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னா இது எல்லாருக்குமாக அல்ல அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாங்க. அப்ப யாரு யாருப்பா அப்படின்னா அவனை விட சொல்லலாம், இது வந்து சிவ ஓகிகளுக்கான சிவயோகிகளுக்காக அப்படி அவங்க வைக்கிறாங்க. அப்ப அந்த ஓகத்தவர்கள் அந்த வெறியானவர்கள் அவர்களுக்காக மட்டும்தான் இந்த செய்தி. கிட்டத்தட்ட அவங்களும் உள்ள போகும்போது அது புரியும். மற்றவர்கள் யாரு போனாலும் அதை அவங்களும் புரியுற போல எடுத்துக்கொள்வாங்க. அங்கதான் திருப்பி எடுத்துக்கொள்வாங்க. அதனால அதுதான் அவங்க எடுத்துட்டு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம இது ரெண்டும் எல்லாரும் புரியாம அவன் ஒண்ணு வந்து தெரியுது. அப்ப அதே உடல் ரோகம்னு அதை பிரிச்சான். அதை பிரிச்சு அது தாத்தா அப்படின்னு சொல்லி அதை வைக்கலாம். அதை நம்ம தமிழாக திருப்பி எடுத்துருவோம். அட ஓகம் நீங்க தமிழ் எடுக்கணும். அதுக்கு என்ன பொருள் ஏற்கனவே நமக்கு தெரியும். இன்னொன்று தான் எடுத்துட்டு போய் ராஜதேவன் சொல்லி கொண்டு போய் அதை வந்து இந்த ஊழலும் தியானத்தோடு கொண்டு போய் எழுச்சி அதுதான் மொத்தமே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை காட்டுறாங்க. ஒரு நல்ல பதிவு ஒன்றுங்கிறது அது வேணாம். நிறைய முரண்களை நம்ம இந்த நேரத்தில் எடுத்து பேசுறோம்னா, ஆனால் முரண்கள் தான் இருக்கு. சித்தர்கள் நுழைந்தீர்கள் என்றால் முழுக்க முரண்களை காண்பீர்கள். ஏன்னா நாம் எல்லாம் பலவற்றில் தவறான கொள்கைகளை வைத்திருக்கிறோம் அல்லது நம்ம திணிக்கப்பட்டிருக்கிறது. அங்க உள்ள போகும்போது எல்லாமே ஒன்றா தெரியும். அதனாலதான் சித்தர்கள் ஒரு சரியான புரிதல் இல்லாம எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. சரி, அது ஒன்று. அப்போ இது உடல் மனம் அவங்க பிரிச்சதுதான் மிகப்பெரிய தவறுங்கிறது. நீங்க உடலை விட்டு மனம் எப்படி இருக்க முடியும், மனத்தை விட்டு உடல் எப்படி இருக்குன்னா சின்ன நம்ம தமிழர்களுடைய வெயிலுக்குள்ள நம்ம போடுவாங்க. தமிழர் வெயில என்னன்னா இப்ப வேதாந்தா செஞ்சாங்கன்னா 10 நாள் உட்கார்ந்து நீங்க பேசுனாங்க. பேசி முடிந்த பிறகு என்னங்க அப்படின்னு கேட்டா என்ன பாருங்க கேட்பாங்க. ஏன்னா என்ன பேசணும்னு தெரியாத ஒரு தலைவர் தான் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம வெயில் அப்படி இல்லை. அந்த நம்ம வெயில் தான் என்ன ஒரு சார்ந்து சொல்றோம். இப்போ நீங்க யாராவது நம்ம ஒரு அண்ட பெண்ணோட ஒரு வெயில் நம்ம எடுத்து உரையாடுறோம். அது எல்லாத்துலயும் ஒரு மருத்துவத்தில் வரும், போதத்தில் வரும், எல்லாத்துலயுமே வரக்கூடிய ஒரு சொல்றோம். இந்த அண்ட பிண்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர் யாரும் விண்வெளிக்கு யாராவது போய் வந்திருக்கீங்களா? எப்பெல்லாம் யாராவது போயிருக்கீங்களா? நாசாவுக்கு போனோம். அதுதான் வெயில் போட்டீங்க. சிக்கலா என்ன அப்படின்னா இந்த அண்டம் பிண்டம்ங்கிறது என்ன அப்படின்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் ஒரு மெய்யில் வைக்கிறாங்க. அப்ப அண்டம் வேறு பிண்டம் வேறு, ரெண்டுமே வேற வேற. ஆனா இரண்டும் ஒற்றுமையில் தான் இருக்கு, பிணைப்பு தான் இருக்கு. இது ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது அந்த கோட்பாடுகள் தான் நம்ம உருவாக்குறது. அறிவியல் கோட்பாடுகளே நம்ம கிட்ட உருவாக்குறது தான். அப்போ இந்த அண்டம் பிண்டம் வேறு வேறு ஒற்றுமையில் இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில் பார்க்கணும். அப்போ இப்ப அண்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டம் பிண்டம்ங்கிறத ஒரு தாய் செய் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிடு. அதுதான் அண்டம் இது பிண்டம் அப்படிங்கிறத சொல்றோம். அல்லது விண் வந்து தாயனா உலகம் வந்து அண்டம் பிண்டம், அது அண்டம் இது பிண்டம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வந்துடும். இது வந்து தரை இல்லையா, இது தரை. இப்போ நம்ம வெளியில போய் தெருவுன்னா அந்த தரையா இருந்துச்சு. இந்த கூரையெல்லாம் வளர்ந்து தரையில இது தரை. இந்த தரைக்கு மேல இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் சுத்தி இருக்கு. இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் அப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கருதுவதற்கு நம்ம எழுந்திருக்கிறோம். விண்வெளிக்கு போனது இல்லைன்னா இதெல்லாம் விண்வெளி தான். அண்டமும் பிண்டமும் இணைந்து இருக்கும்னு சொல்றோம். வேறு வேறான உருவம் உள்ளதா இருக்கு, அது உருவம்
பிண்டத்துல இருக்கு, உலகத்துல இருக்கு. மீதி எல்லாமே விண்வெளியில தான் அலைகள் இருக்கு. நம்ம அதுக்குன்னு தனியா விண்வெளிக்கு போனோம்னா ஒரு நிலவுக்கு போறதா செவ்வாய்க்கு போறதா அப்படின்னு நம்ம சிந்தனை ஓடுத்து பாருங்க. இதெல்லாம் நம்முடைய மெய்யில் கழகங்க. இதை முதல்ல நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு. இந்த கலைகள் எல்லாவற்றிலும் அதனுடைய முறைகள் எல்லாம் பயன்படுத்தி இதை நம்ம போய் பேச முடியாது. நடைமுறையில நம்ம போகணும். அப்போ எந்த வகையான கிரிவு முறைகள்லாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். உங்க மெய்யிலே தவறாக இருக்குதுன்னா எல்லாமே தவறாக போயிடும். அப்போ நீங்க உடலையும் உயிரையும் நீங்க பிரிக்க முடியுமா? நீங்க எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க? எப்படி மதிப்பீடு போடுவீங்க? நீங்க அதை செய்ய முடியாது. அதனால பாருங்க, இது ஒருவேளை இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருமணம் இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை, நான் வந்து இங்க வெளியில பேசவே முடியாது. அப்போ அவர்தான் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கிறார். உடம்பார் அழியும் உயிரார் அழிவு ரொம்ப மிக தெளிவாக இருக்கு. நீங்க உடம்புலாக அழிச்சு அதை திருப்பி சொல்லல, உயிராக அழிச்சுன்னா உடம்பு அழிச்சு போடுன்னு சொல்லல. நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கணும். உடம்பார் அழியும் உயிரார் அழிவு. அப்போ கடைசியில் அவர் சொல்றார், உடம்பை வளர்த்து உயிரை வளர்த்து அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். இந்த இடையில என்ன சொல்றாருன்னா, நான் தினம்படமான தினம் பெற்ற பல ஞானங்கள் அறிவுகள் போய் தேடி எல்லாம் பெற்றேன், அதெல்லாம் எனக்கு உதவலைன்னு சொல்றேன். அதெல்லாம் எனக்கு உதவல, உடம்பை வளர்த்து உயிரை வளர்த்தேன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு மூலம் தான் நான் என்னுடைய முயற்சிகள் என்னவா இருக்குன்னா, தாய் வந்து 8 அடி தான் பாயும், ஆனா அதனுடைய குட்டி 16 அடி பாயும் அப்படிங்கிறது. இவங்களுக்கு முன்னாடி என்ன தாய் இருந்தது தெரியாது, இவளே 16 32 நம்ம அடுத்து நம்ம கிட்ட வரும்போது நம்ம 60 ஓடிதான் ஆகணும், தாண்டிதான் ஆகணும். அப்போ அதே செய்திகளை தான் நான் வந்து வெளியில் கொண்டு வந்து வைக்கிறேன். ஆனா அந்த வண்ணம் இருக்காது, அந்த நாட்டம் இருக்காது, அந்த சுவை இருக்காது, எதுவுமே இல்லாம இது ஏதோ தனியா நம்ம சொல்ற போலதான் இருக்கும். அப்ப நான் வைத்த முழக்கம் என்ன அப்படின்னா, இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக தமிழகத்தை கலக்கி கொண்டும் இதுவரையிலும் யாரும் முன்னெடுத்து வைக்காத ஒரு முழக்கத்தை எடுத்து வைத்துதான் நான் நகர்ந்து இருக்கிறேன். அது என்னன்னா, உடலை நேசி, உடலை ஓமுனா போட்டு உடலை நேசி சொல்லணும். இது நான் தனியாக கண்டுபிடிக்கல, நம்ம உடலை வளர்த்தேன்னு சொன்னாங்க. வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா நேசிக்கணும். உடல் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம உடலை நேசிக்காத ஒரு தன்மையை நம்ம கூட வளர்த்து வச்சிருக்கிறாங்க. நம்ம குடும்பத்திலேயே பெற்றோர்கள், நம்ம முன் தலைமுறையில் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து 2-3 தலைமுறை இருக்கும். நமக்கு தெரியும், நம்ம குடும்பங்களிலேயே கூட தமிழனா மற்றவனாக பொதுவாகவே என்ன ஒரு கருத்தியல் ஆயிருக்கு. ஒருத்தனை வளர்க்கும் போதே நல்ல மூளையை நல்லா கூர்படுத்தி வச்சுக்கோ, புத்தியை கூர்த்தி வச்சுக்கோ, அறிவை கூர்த்தி வச்சுக்கோ, தெளிவாக வச்சுக்கோ, அப்பதான் வந்து நம்ம வாழ முடியும், உழைக்க முடியும் அப்படின்னு இப்படியே தான் கூர்த்திட்டு இது அனுபவங்க இருக்கிறவங்க. உடம்ப நல்லா வச்சுக்குப்பா, உடம்பை போட்டுக்கின்ற வழி என்ன அப்படிலாம் அப்படி எந்த ஒரு வகையான கல்வியும் நமக்கு அளிக்கப்படவே இல்லை. அந்த வாய்ப்பு, ஏன்னா அவர்களே படிப்பு நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இங்க தேக்க வாய்ப்பு வச்சு நம்ம வகையான கல்வி நம்ம முன்னோர்கள் அல்லது நம்ம பெற்றோர்களுடைய குற்றம் அல்ல, அவங்க நம்ம உடல் சூழ்நிலை இருந்தாங்க. அதனுடைய வழிகளை தான் நாம வேற கொடுமையில் இருக்கிறோம், அவ்வளவுதான் வேண்டுமை. அப்போ தலையில மாட்டிக்கிட்டவன் சிந்திக்க முடியல. அப்போ இப்பொழுது நாம் சிந்திக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். இப்போ நமக்கு வேற எந்த விதமான கருவிகள் இல்லாம, எந்திரங்கள் இல்லாம நாம நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு அதற்காகவே ஒரு போர்த்தந்திர வடிவத்துல அமைப்பு கொடுக்கப்பட்டதுதான் நம்முடைய இந்த கலை. நீங்க எல்லாவற்றிலும் ஒரு போர் நெறியும் ஒரு போர் அமைப்பும் தான் நம்ம கிட்ட பார்க்கணும். போர் தன்மையை காணணும். போர் தன்மை இல்லாத நம்முடைய கலைகள் எதுவுமே கிடையாது. அந்த போர் தன்மைக்காக உருவாக்கும். ஏன்னா அவங்க போராடிட்டு இருந்தாங்க, அங்கிருந்து உருவானதான் அந்த போர் கலைகள் எல்லாமே. எதுவாக இருந்தாலும் நம்ம நடனத்தில் ரொம்ப போர் தன்மையா இருக்கும். அது உயர 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 நுண்கலையாகும் போதுதான் அதை நடிகப்படுத்திடுவாங்க. அந்த போர் தன்மை ஈரத்தன்மை இல்லாம ஆகுவாங்க. மற்றபடி அதுக்குள்ள அது இருக்கும். சரி, அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில அடிப்படைங்கிறத நம்ம பார்க்கணும். இது போல இன்னும் இந்த நிகழ்வுக்குள்ள வரும் பொழுது நான் நிறைய பேசுறேன். ஆனா இன்னொரு வேற்றுமை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நாங்க செய்த ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஒன்று எடுத்து முன்னாடி வைக்க வேண்டியது ரொம்ப தேவை. அதுதான் இன்றைக்கு வந்து எல்லாருக்கும்
மூச்சு இழுக்கணும், அப்புறம் அடுத்தது போகும்போது விடணும், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு இது ஒன்று இப்படி வெளி ஆகிடும். ஆனா நாம இதை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு தோற்றமே சரியில்லை. இது என்னடா இது இருந்தோம், அதை கண்டிப்பாக கூட இருக்கணும். இன்னொன்று என்ன பண்ணாங்க, இது கூட காயத்ரி மந்திரத்தை சேர்த்து ஊதிட்டு வருவாங்க. நீங்க வேற எந்த பள்ளிகளுக்கு போனாலும் இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம கடைசியில ஒரு சித்தூர் வந்தது, என்கிட்ட ஒரு புத்தகம் ஒன்று இருந்தது, அது ரொம்ப நாளா இருக்கு, என்னுடைய நூலா இருக்கு. ஆனா நான் அதை கண்டுக்காம இருந்தேன். அது காரணம் ஒண்ணு இருக்கு. அந்த எழுதினவர் ஒரு மல்லர்னா வாசன், இங்க தமிழகத்துல இருக்கிறவர். அவர் அந்த படத்துக்கு மேலேயே அந்த அட்டையில தன்னுடைய உருவத்தை போட்டு ஸ்கெட்சா வரைத்து அதை போட்டுருப்பாரு. அதுக்காக நான் தொடாம இருந்தேன். அவர் பிம்பர் அதோட போட்டு போட்டு அவரு இதே போல நியாயம் சூரிய நமஸ்காரம் போட்டு தன்னுடைய படத்தை அப்படி போட்ட உடனே செய்யறாங்க. அது தொடாம இருந்தாங்க. ஆனா எனக்கு ஏதோ முதல் என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை எடுத்து குண்டி தட்டி உள்ள பிரித்து படித்து பார்க்கிறேன். எனக்கு அப்பொழுதுதான் நம்முடைய மரபு என்னை அணைச்சிக்கிட்ட ஒரு செய்தியை அவங்க புரிஞ்சு கொண்டு முதல் செய்தியே அதை தொடாம இருந்தது காரணம், ஒரு மன்னனுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இவ்வளோ அவங்க உணவு முறை வேற, அவங்களுடைய சக்தி முறை வேற, அவனுக்கும் இந்த நியாயவாதத்துக்கும் என்ன தொடர்பு? இதுதான் ரொம்ப தெரிவிக்க மாட்டாங்கல்ல. அப்ப இதுக்கு அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அவர் முழுக்க இந்த செய்திக்கும் அவர் சொல்றதுக்கும் எந்த உறவும் இல்லாம என்ன சொல்றாரு, இதுல 12 நிலைகள் இருக்கு. அது ஒவ்வொரு நிலையும் 12 ஒவ்வொரு நிலையா 12 சேர்ந்தது. அதை ஒரு சுற்றுன்னு சொல்றாரு, அந்த 12. அது போல இது ஒரு சுற்றா எடுத்துக்கிட்டு 100 இலக்கா அப்படிங்கிறது 4 முறை நீ செய்யணும். அப்போ இதுக்கு முன்னாடி அவர் ஒரு அழகான செய்தி சொல்றாரு. நீங்க இந்த பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி கைகளை, மார்பு, தொடைகளை எல்லாத்தையும் அளந்து குறித்து கொள்ளுங்க. 1.5 மாதம் கழித்து நீங்க அளந்து பாருங்க, எல்லாம் மறந்துருக்கும்னு சொன்னார். அப்போ இது இவ்வளவு அறிவுறுத்தி சொல்றாங்கன்னு பார்த்த பிறகுதான் அப்போ இந்த அடைவுகள் நீங்க அந்த நியாய வழக்குன்னு சொல்றது வேற எங்க யார் செய்யறது போய் பாத்தீங்கன்னா அந்த 12ஐயும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு போர்க்கலையினுடைய ஒரு போர் அடைவினுடைய ஒரு தோற்றம் தெரியும். அதை எப்படி இவ்வளவு மெதுமையாக்குனாங்கன்றதை பார்த்துதான் அதை நாங்க அப்புறம் வீட்டு எடுத்து செய்யணும். அதுக்கப்புறம் அந்த காயத்ரி மந்திரத்தை அதை தூக்கி வெளியில போடணும். அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது எங்களுக்கு வெளியில போடுறதுக்கு. தெய்வத்தின் குரல்னு இதுல கல்வியில அப்போ இருந்த அந்த பெரிய சங்கராச்சாரியார் அதில் எழுதி கொடுக்குறாரு. அதுல இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை எழுதுறாரு. அப்ப என்ன சொல்றாரு, இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும், இந்த செய்திகள் கிடைக்கும், அப்படி ஏதோ ஒரு அறிக்கை வராது. ஆனா கடைசியா அவர் என்ன சொல்றாரு, ஆனா இதை பெண்கள் செய்யக்கூடாது. ஏன்பா பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னா, இல்ல பெண்கள் இதை மந்திரத்தை ஒழிச்சாங்கன்னா அவங்களுடைய கரு கலைஞ்சு சொல்றாரு. அப்பதான் அதை ஒப்பிட்டு பார்க்கணும். மாவட்ட சொல்றாரு, இந்த உள்ள வந்த மக்கள் பார்த்த உடனே ஏதோ ஒரு சிரிக்கிட்டு மயங்கிட்டாங்க. என்னன்னு புரியாம எதை பார்த்து மயங்கினாங்கன்னா அவருடைய அந்த வெள்ளை தோல் இருக்கு பார்த்தீங்களா, பார்த்த உடனே ஏதோ தேவர்களுக்குள்ளே வந்து போல இருக்குது. அவனுடைய மொழியை பார்த்தா கடாமுடா ஒளி தான் அவங்களுடைய மொழின்னு பாவாடர் சொல்றாரு. அப்ப அந்த கடாமுடான்ற அந்த ஒரு ஒளிப்பு தன்மைகள் தான் அந்த கருவை கலைக்கக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இப்ப நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இது தெரியாம ஒரு வாக்குமூலம் கொடுத்து ஒரு செய்திங்கிறது. மந்திரத்தை பார்த்தா மந்திரம் இதை செய்யும் அதை செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாலே தவிர இது என்னென்னலாம் எதிராக செய்யும் கோளாக செய்யும் அப்படிங்கறத சொல்லவே இல்லை. ஆனா அது ஒரு வாக்குமூலத்தை இவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதனால அதை தூக்கிட்டு இந்த பயிற்சியை நாங்கள் கொண்டு வந்தப்போ ஏங்க அதுல அவங்க எல்லாம் இதை சொல்லி செய்யறாங்க, நம்ம சொல்லி செய்யறவங்க வெறுமையா கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பார்த்து நம்ம அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இல்ல ஏதாவது ஒன்று செய்யலாம். அப்ப நாம என்ன சொன்னோம், மந்திரங்களை விட நமக்கு வேண்டியது நற்சிந்தனை. அதுதான் நமக்கு தேவையான வாழ்க்கையில அந்த நற்சிந்தனையை கொடுக்கக்கூடிய திருக்குறளாக தான் இருக்கணும். இந்த பயிற்சியோடு திருக்குறளை இணைத்து அதை ஒரு நியாய வழக்கும் பயிற்சியாக படைத்து இத்தனை ஆண்டுகளாக நம்ம கொண்டு போவோம். இதற்குதான் நாங்கள் தமிழர்களுடைய துணைய நாடு கொடுக்கிறோம். இதை நீங்க இல்லந்தோறும் நீங்க எடுத்துட்டு போய் இந்த பயிற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த தமிழர்கள் ஒன்று கூடினால் சேர்ந்து செய்வதற்கு ஆன ஒரு எந்த ஒரு செயல் மிக அரிதான ஒன்றாக
மிஞ்சி போனா ஒரு தமிழ் தாய்வாளர் இப்படி ஒரு சில கூறுகளை தவிர நம்ம கிட்ட வேற ஒண்ணும் இல்லை. ஆனா மற்ற பக்கத்துல இருக்கிற தேசியங்களை பாத்தீங்கன்னால அவமே எத்தனையோ அடையாளம் வச்சுக்கிட்டு இல்லையா? அப்ப நமக்கு ஒண்ணு இல்லாம இருக்கு. அந்த அடையாளத்தை நோக்கி இந்த ஞாயிறு பயிற்சியை உடலையும் இது வலுப்படுத்தும். நாம கூட இருக்கிற எந்த இடத்துலையும் எல்லாரும் கூடினால் இந்த திருக்குறளை ஓதி கொண்டு இந்த பயிற்சி செய்வதே நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் அதை பிரித்து எடுத்து போவதற்காக தான் அந்த உதவி நாடி தான் உங்களோட வந்திருக்கிறோம் நம்ம சொல்லலாம். சார் இது ஒரு செய்தி. இந்த செய்தியிலிருந்து நம்ம அடுத்தது போகலாம். நம்ம அடுத்தது பல செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம பயிற்சிகளுடைய என்ன திறன்கள் இருக்கிறது, எந்த நுணுக்கங்களை வந்து நம்ம பயிற்சிகளை கொண்டு போவோம் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வினாக்கள் ஏதேனும் இருந்ததுன்னா ஐயப்பகுதியில் சரிங்களா? சரி, நன்றி. புரியுதா? இந்த பகுதி எல்லாரும் எழும் தாமரை இருக்கு, நீர் இருக்கு, யோகம் இருக்கு, சத்தமா சொல்லுங்க. மண்டி வரை இருக்கை, பெருங்குத்திரை, முயல் இருக்கை, ஒட்டகை இருக்கை, புறாய் இருக்கை, கடலில் இருக்கை, பாம்பு இருக்கை, மலை இருக்கை, சக்கரை இருக்கை, வில்லு இருக்கை, பறக்கும் புறா இருக்கு, நம் நுண்கலைகள் எல்லாவற்றுடையும் ஏன்னா ஒரே மண்ணில் இருந்து ஒரு திணையில் இருந்து உருவான கலைகள். அதனால அந்த அங்க போய் அந்த மான் கொண்டு வைத்து அதனோட போராடுறத ஒரு போர்க்கலை சண்டையாகவும் உருவாக்கி இருக்கிறாங்க. அதையே வைத்துக்கொண்டு நடனமும் அதனுடைய அடைவுகள் ஒன்றுதான். அடி போடுறோம் இல்லைங்களா, அதனோட எப்படி நம்ம போராடுறது இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னே போலதான் இருக்கும். எல்லா கலையும் ஒன்றா இருக்கும். ஏன்னா அது ஒரு திரையினுடைய படைப்பு. இதைத்தான் இன்னொருத்தன் எவனாவது நம்முடைய கலைன்னு சொன்னான்னா உனக்கு இந்த வாழ்க்கையில் கூறுகள் உண்டா அப்படிங்கிறத நம்ம வினாயிடணும். அது அவங்ககிட்ட இல்லை. அதை பார்த்துட்டு அவன் எவ்வளவு வேணாலும் ஊடகம் இருக்கட்டும், வலுவு இருக்கட்டும், அதை நிரூபிக்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு திறமை இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இந்த அடிப்படை இல்லைன்னா அவன் காலி ஆயிடும். அது ரொம்ப தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அதுல இருந்துதான் இப்போ இதை எப்படி நம்ம வாழ்வியலுக்கு உதவும் அப்படிங்கிறதும் கூட ஒரு சின்ன இதை வந்து நேரடியா பயிற்சியை கொடுக்கலாம். இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்க இறங்குறீங்கன்னா ஒரு 5 நிமிடத்துல நாங்க என்ன செய்யணுமோ நீங்க எல்லாம் செய்யற அளவுக்கு கொண்டு வந்தோம். ஆனா எங்களுக்கு அப்படி அல்ல ஒரு காலம். ஆனா அதை முதல்ல புரியறதுக்காக நாம அதை உங்களுக்கு காட்டுறோம். சூழல்ங்கிறது முதல்ல சூழல். இது வந்து ஒற்றை சூழல் இருக்கு. நான் இப்போ எப்படி திரும்பினாலும் அந்த ஒரே திசையில் அது போயிட்டு இருக்கு.
இருக்குதுங்கிறத கவனிச்சிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு மறைச்சு அங்க போகும்போது என்னுடைய வேலைப்பாடு வந்து மாறி போகும். என்னுடைய நிலையே இல்லை. இங்கேயும் இப்படியேதான் என்னுடைய ஓட்டத்தை பார்க்கறது உங்க பார்வைக்கு அப்படி இருக்கும். ஆனா நான் அதே இப்போ என்ன செய்யறேன்னா இப்படி சுத்திட்டு இருந்தேன். அங்க திரும்பும் போது நான் அதே இப்படி சொல்ல தொடங்கிட்டேன். ஆனா உங்களுக்கு பார்வைக்கு என்ன தெரியும், அங்க போகும்போது ஒரே போலதான் செய்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போல இது ஒரு சின்ன ஒரு மறுட்டு இருக்கின்ற ஒரு செயல் தான். நம்ம எதிராளியே நம்ம முன்னே செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வேற செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அது இந்த முதல்ல இந்த சூழல்களை கொஞ்சம் செய்து காட்டுறோம். இது ஒரு சூழல். இதே வந்து இது ஒரு சூழல் தான். ஒரே ஒரு சூழல் போகுது. இப்ப இரண்டு சூழல் இரட்டை சூழலாக எடுத்துட்டு போறதுங்கிறது அது இரட்டை சூழலாக போகுது. இது இந்த திசையில் இந்த திசையில் இப்போ வந்து முச்சூழலுக்கு போறோம். முச்சூழலுக்கு வரும் பொழுது இது ஒரு முச்சூழலாக இது முச்சூழலாக மாறும். இப்ப அதே நான்கு சூழலாக நம்ம மாற்றுவோம். இது வந்து நான்கு சூழல். இது நான்கு சூழல். இப்பொழுது 5 சூழலுக்கு போகிறோம். இது 5 சூழலுக்கு வரும். இது போன்று உயர்ந்துகிட்டே அது போயிட்டே இருக்கும். இதுல வந்து இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மிக எளிதாக அது கொண்டு வரும். இந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னா நாம என்ன செய்துட்டு இருந்தோமோ இடப்பெயர்ச்சி. இடம்பெயர்ந்துருது. கை இடம்பெயர்ந்துகிட்டே இருக்குல்ல, இடம்பெயர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு வேலையானது தொடர்ந்து நடந்துட்டு அப்படிங்கிறது அதே இடப்பெயர்ச்சியை வேறு வழியா இருக்கும். இதுவும் இடப்பெயர்ச்சி தான். இது போல பல்வேறு வகையான இடப்பெயர்ச்சிகள் நீங்க அந்த இயக்கிறதுலேயே எதிராளியை மறுக்கின்ற போக்குங்கிறது இதுக்குள்ளே இருக்கும். இது போன்ற பல்வேறு சூழல்கள். இதுல ஒரு அமைப்பு மட்டும் நாம இதுல வந்து எடுத்து நிகழ்த்திக்காங்க. முதல்ல நம்ம செய்யறோம் இல்லைங்களா, இது தொடர்ந்து ஒரு பட்டை சூழல் அது பாட்டு வேகமா போடுதுங்கிறது. இதை செய்யறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்கு. பல்வேறு வகைகளாக காட்டலாம். ஆனா நாங்க அதுல ஒரு வடிவமைத்து ஒரு சரியான ஒன்று தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா எப்படி நீங்க செய்தீங்கன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மெய் இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும். அப்படி இல்லாதது வலுவற்றதாக மாறிடும். அதனால அந்த மெய்களோடு கூடிய ஒரு வடிவத்தை கொண்டு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு எல்லை ஒன்று இருக்கு. நம்ம ஒரு அளவுக்கு மேல இந்த கை போகாது. இதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே நம்முடைய எல்லையை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு மேல போகாது, யாருக்கும் போகாது, இதுக்கு மேல போகாது, இங்கே இதுக்கு மேல போகாது. அப்ப இதுதான் இங்க வரும் பொழுது இது ஒரு முற்று பெறவில்லை, ஒரு சுழற்சி முற்று பெறவில்லை, நின்று போகுதுங்கிறது. அந்த இடத்துலதான் உதவிக்குன்னு ஒருத்தர், துணைக்குன்னு ஒருத்தர் வர வேண்டிய தேவைங்கிறது. அப்போ அதுக்கு மேல முடியாதுங்கும் போது அப்பொழுதுதான் இவர் வந்து அதை வாங்குறாங்க. அப்போ கொடுக்கிறாரு வாங்குறாரு. கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல். இந்த கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப அடிப்படையெல்லாம் இருக்கு. அந்த கொடுக்கும் போதே வாங்கிடணும். அதுக்கு மேல வாங்கலைன்னா அது விழுந்துடும். அப்போ அது பயன்படாம போயிடும். இதெல்லாம் வாழ்க்கை, உங்களுக்கு இது கூட வாழ்க்கைக்குள்ள நடமாடிக்கிட்டே கொடுக்கும் போதே வாங்கணும், இல்லைன்னா அது பயன்படாது. வாங்கினது வச்சுட்டு கூட பயன்படுத்துங்க. அது எங்க தேக்கமாகக்கூடாது. அப்பதான் இயக்கம்ங்கிறது அந்த சூழல், வாழ்க்கை சூழல்ங்கிறது உங்களுக்கு போகும். சரி, இதற்கு ரொம்ப அடிப்படையா இருக்கிறது என்னன்னா, இதை செய்யணும். அந்த
போயிடுறேன் அந்த காசெல்லாம் அப்படின்னு ஒரு பாப்பார் அவரு. அந்த நோக்கில் தான் இருப்பார் அவர். ஆனா அதுக்கு மேல முடியாதுன்னும் போது அவர் அதை விட்டுதான் ஆகணும். ஒரு அளவுக்கு மேல அதை அவர் விட்டுதான் ஆகணும். அப்போ எங்க விடப்படுதோ அதை போய் நம்ம பிடித்துதான் ஆகணும். அதனால விடு பிடி, விடு பிடி, விடு பிடி, விடு பிடி, விடு பிடி, விடு பிடி, விடு பிடி. அது ஒரு சூழலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த விட்டு பிடிக்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு இல்லைன்னா ஒரு செயலுக்குள்ள நீங்க போக முடியாது. அப்ப அந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்முடைய கலைகளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இதை வந்து நீங்க வெளியில போகும்போது இதே சிலம்பத்துக்கு கூட இந்த கோட்பாடுகளை நீங்க பார்க்க முடியாது. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சிலம்பத்துல நீங்க இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த மர்ம கலையெல்லாம் மர்ம கலையா மாத்தினாங்க. அந்த மர்ம கலையா இந்த டூரிசம், கேரளா டூரிசம் நீங்க இணையத்துல போட்டீங்கன்னா அதுல இந்த இடம் அந்த இடம் காட்டிட்டே வரும்போது ஒரு இடத்துல களரி பயிற்சின்னு அதை போட்டு காட்டுவோம், அதையும் சேர்த்து காட்டுவோம், இதையும் நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை போடும்போதே என்ன செய்யறாங்கன்னா மெய்ப்பா எப்படி ஒரு தலைப்பு போடுவாங்க. என்னன்னா இது போன்ற எல்லா இடத்துலயுமே மெய்ப்பாடம்னு இருக்கு. நமக்கு எல்லா கலையிலையும் அடிப்படை பாடம் வந்து மெய்ப்பாடம். மெய்னா உடலுக்கான பாடம். இது நம்ம பேசுறது இதை வந்து நாங்க ஒரு சில ஆளுமை திறனை வளர்க்கறதுக்காக நேரடியா இது போன்ற பயிற்சிகளை உங்களுக்கு சட்டு சட்டுன்னு சொல்லி தருவோம். அது நம்ம ஆளுமை வரணுன்றதுக்காக நமக்கு அந்த ரெண்டு மூளையும் வேலை செய்யணும். இது பாருங்க, இது ரெண்டு கையும் வேலை செய்யணும், ரெண்டு மூளையும் வேலை செய்யணும். அதுக்காக ஒரு ஆளுமை தான் இது. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் வியப்பா இருக்கும். இது இங்க வந்தீங்கன்னா ரெண்டே நிமிடம் தான். அப்ப என்ன நிகழும் அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமை வந்துடும் அவருக்கு. நம்மளால செய்ய முடியுதுங்க. அவரு வந்தவர் சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு போய் பக்கத்துல நம்ம அண்ணனை தம்பிய மச்சான கூப்பிட்டு பாடுறா வாடா அங்கேயும் வாடா அங்கேயும் வாடா அவருக்கு சொல்லி தருவார். நீங்க எப்பொழுதுமே ஒரு கலையை சென்றடையும் வகையில எளிமைப்படுத்தி புரியும்படியாக சரியாக சொல்லணும். அதை செய்திகளா வெற்றி அடையணும். இப்போ எங்களுடைய வெற்றிங்கிறது என்ன அப்படின்னா ஐ நெவர் கிரியேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ கிரியேட் மாஸ்டர்ஸ். நான் வந்து ஆசான்களை தான் உருவாக்குவேன், மாணவர்களை உருவாக்குறதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசானா போயிட்டே இருந்தாலும் இந்த கலை வந்து வளர்ந்துகிட்டே போகும். அப்படியாக வளர்க்கணும். சரி, இதுக்கு பின்னாடி இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கிறது. நாம இப்போ ஓகத்துக்குள்ள நம்ம போகலாம். நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க மனதை கழட்டி அப்படி ஒரு மூளையில அப்படி வச்சிருக்கீங்க. ஏன்னு சொன்னா இப்போ நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த மனம் இருக்கு பாருங்க, இது அவ்வளவு நல்ல மனம் இல்லை. அதை நீங்க இந்த பயிற்சியில நீங்க பார்ப்பீங்க. அதை காட்டுறதுதான் நம்முடைய நோக்கம் வந்து. ஏன் அப்படின்னா அதை வைத்து உங்களால் பயிற்சி செய்யவே முடியாது. இந்த மனதை வைத்துக் கொண்டு இதுக்கு சில விளக்கு உண்டு. யார் செய்ய முடியும் இது வீதி அப்படின்னா இளம் பருவத்தில் இருக்கிறவங்க செய்துருவோம். பிள்ளைகள் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஒழுங்காக வைத்திருக்கிறவங்க அது ஓரளவுக்கு ஏதாவது செய்துருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தான் ரொம்ப சில இந்த தடைகள் இருக்கும். அதனாலதான் அந்த மனதை கழட்டி இப்போ நாம தூர வச்சுக்கணும். இப்போ வச்சுட்டு என்ன பண்ண போறோம், மனதை கழட்டிட்டுன்னா இல்லை நம்ம ஒரு புதிய மனதை உருவாக்கினா கூடிய நம்ம பயிற்சிகளுக்குள்ளேயே நுழைய முடியாது. இப்போ நீங்க அப்படியே உட்காருங்க, அமருங்க. முதல்ல நம்ம பயிற்சி செய்யறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த நோக்கம் சரியில்லாம போறதுனாலதான் என்ன செய்வாங்க சிலரெல்லாம் தானாவே நம்ம உடம்புக்கு ஏதோ இந்த சிக்கல் இருக்கு, இந்த பயிற்சி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 2 நாள் உட்கார்ந்து வீட்டுல காலையில எழுந்தா எல்லா பயிற்சி செய்வாங்க. ஒரு 3ஆவது நாள் தூக்கி போட்டுட்டு போயிடலாம். அதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. நம்ம உடல்ல நமக்கு நிறைய பகைகள் இருக்கு, எதிரிகள் இருக்கு. நம்ம இந்த ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எதிரிங்கிறவங்க வேற, பகைங்கிறவங்க வேற. நீங்க இதெல்லாம் தெரியாம ஒரு பகைக்குள்ள வர முடியாது. நீங்க இதுதான் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க அரசியல சரியா பயன்படுத்தலாம். இப்ப எதிர்னா என்ன அப்படின்னா ஆண் பெண்ங்கிறதே என்னன்னா எதிர் பால், அது ரெண்டு நிச்சயம் ஒன்னாதான் வாழுங்க. அதேதான் இப்ப அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு ஒரு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சியோங்கிறது எதிர்கட்சிகள் தான் ஆகுங்க. அதனால இவன் ஒரு ஏதாவது ஒரு திட்டத்துக்கு ஏதோ ஒரு ஒப்புதல் கொடுக்கணும்னா அவன் போய் ஒரு முதல்ல கேட்கறான்னா முதல்ல போய் அவன்கிட்ட பேசி சரி கட்டிக்குவான். அவன் கொடுத்துட்டு வரணும் அவனுக்கு எதிர்கட்சிக்காரன். இல்லைன்னா அவன் சட்டமன்றத்தில் சிக்கல் எடுப்பான் இல்லையா, அதனால அவனுக்கு முதல்ல வாங்கிடணும். அப்பதான் வாயை கட்டினா தான் இவன் வந்து வாங்கிக்க முடியும். இதுதான் அரசியல். அப்ப எதிர்கட்சிகள் தான் 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க அது வேற வேற